அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். முறையீடு என்ற தலைப்பில் தன்னிடம் எவ்வளவு குற்றம் உள்ளதென உலக மாந்தருக்காக தன்மீது ஏற்றி உரைத்தார் பெருமான். இந்த தலைப்பில் நான் ஏன் பிறந்தேன் என வேதனையுடன் என்னென்ன அறிய வேண்டும், அறிவில் தெளிவு ஏற்பட வேண்டுமென இப்பாடலிலே பதிவு செய்கின்றார் சர்க்குருநாதர். பிறவியினால் உண்டாகும் துன்பங்களை நினைத்து துன்பம் அடைதல், பேதுறுதல், வருந்துதல், பிற்பவம் பெறாது பேதுறல். 7வது தலைப்பில் குலத்திடையும் கொடியேன், ஓர் குடித்தனத்தும் கொடியேன், குறிகளிலும் கொடியன், அன்றி குணங்களிலும் கொடியேன், மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன், வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன், நலத்திடை ஓர் அணு அளவும் நன்னுகிலேன், பொல்லா நாய்க்கு நக தோன்ற நின்றேன், பேய்க்கும் மிக இழிந்தேன், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், நின் கருத்தை அறியேன், நிற்குணனே நடராஜ நிபுணமணி விளக்கே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சர்க்குரு. அதாவது குலம் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், இட்டார் பெரியர் இடாதார் இலிகுலத்தோர் என சான்றோர் கூறுவார்கள். ஆனால் சர்க்குரு 4748 பாடலில் நரைமறை மூப்பரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறியீர், நானிலத்தீர் நீவீர், வரையில் உயர்குலம் என்றும் தாழ்குலம் என்றும் வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர், புறையுறனும் குலங்களெல்லாம் புழுக்குளம் என அறிந்தே புத்தமுது உண்டு ஓங்க வேண்டும் என்கின்றார். சன்மார்க்க சட்டத்தில் அகவினம் புறவின என குலமாக பிரிக்கிறார். உயிர்கொலையும் புடைப்புடைப்பும் எல்லார் உறவினத்தார் அல்லர் என்கின்றார். ஆக அவர் கூறியபடி நடந்தால் குலத்தில் உயர்ந்தவர் ஆகிவிடலாம். எந்த குடித்தனத்துக்கும் கொடியேன், அகவினத்தாய் நின்று சர்க்குரு கூறும் உறுதிப்பொருளடைய ஒழுக்கம் நாளில் நின்றால் நாம் இந்த தேகமாவீட்டில் இருக்கும் தன்மை பெற்று விடுவோம். அதாவது பேரின்ப பெருவாழ்வு அடைவோம். குறிகளிலும் கொடியேன், நமது அடையாளம், நமக்கு குறிக்கோள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்யும் செயலில் துணிவுடன் ஆகிய வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மன ஒருமையை வளர்த்து கொள்ளுதல், அறியும் திறன், உயர் நோக்கம், நல்லுணர்வு ஏற்படும். அப்பதான் நாம் நினைத்த இடம் போக முடியும், நோக்கம் நிறைவேறும். அன்றி குணங்களிலும் கொடியேன். குணம் என்பது தாமச குணம், ராஜச குணம், சத்துவகுணம். சத்துவகுணம்தான் நம்மை மேலேற்றும். எல்லா உயிரின்பமாக வாழ நம் தரத்திற்கு ஏற்றவாறு தயவு புரிந்து நாம் தயவினால் தயாவண்ணம் ஆக வேண்டும். அப்பதான் மேலேற முடியும். இதனை சர்க்குரு ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னை ஏன் நினையுங்கள், சுகம்பெற விளைவீர், நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவீர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லி வீதும் என்பார் சர்க்குரு. மலத்திடை புழுத்த சிறு புழுக்களிலும் சிறியேன், கழிவில் உண்டாவது சிறு புழு. அதுபோல் நாம் தூய்மையாக என்ன வழி என அறியாது தினசரி சாப்பிடுவது, வேலை பார்ப்பது, திருமணம் செய்வது, குழந்தை பெற்றெடுப்பது, பேரன் பார்ப்பது, அவனுக்கு திருமணம் செய்வது, பார்த்து பின் மரணம் அடைவது,
கழிவில் உள்ள புழுவும் இறந்து போகிறது. இதுபோல் நாமும் இறந்து போகிறோம். மன அறிவு பெற்றதன் பயன்தான் என்ன? கடவுளார் கூறுவார், பிறவி பெருங்கடல் நீந்தனும். முன்பு நீந்த கடவுளார் அறம், பொருள், இன்பம், வீடு என்றார். ஆனால் இந்த வீடு பேர் அடைவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் 12 நாள் 1871க்கு பின் ஜீவகாருண்ய ஒழுக்கமே இறைவனின் வழிபாடாக்கி, அதனால் மனம் உருக்கமாகி, பக்தி வாய்க்கப்பெற்று, பக்தியால் ஒழுக்கம் வரப்பெற்று, ஒழுக்கத்தினால் மனம் பேதமுற்று, உயிர் உணர்வு பெற்று, உயிர் உணர்வினால் ஆன்மா நெகிழ்ந்து, ஆன்மா நெகிழ உருவமத்தியில் உள்ள இறைவனை நாம் காண தவமாக மாறி, உபகாரத்தால் உயிர் பொருள் காப்பாற்றப்பட்டு பேரின்ப வாழ்வை அடைய துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது என மெய் சிவமாகி அருட்பெருஞ்சுதி கூற சர்க்குரு நமக்கு கூறியுள்ளார். பாடுபட்டார். இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். வன்மனத்து பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன். எண்ணம் என்பது காற்றின் இயக்கம். இது செயல்படணும். உயிர் ஒழியாம் எம்முள் உயிர் உணர்ந்து நம் தரத்துக்கு தக்கவாறு உண்ணும்போது ஒரு கைப்பிடி அன்னம் பிற உயிருக்கு விரயம் செய்ய கல்லாய மனம் கரையும். நாம் செய்த செயலின் விளைவே துன்பம் என யார் என்ன செய்தாலும் நாம் அவருக்கு செய்த செயலை அவர் திரும்ப நமக்கு செய்கிறார் என எண்ணி எதிர்வாதம் புரியாத போது பொறுக்கும் தன்மை பொறுமையாக மாறி பழிவாங்கும் மனம் வராது. அதனால் பாவச் செயல் செய்ய மாட்டோம். வஞ்சம் என்பது பூமியில் கிடக்கும் விதை போன்றது. மழை பெய்தால் முளைக்கும். அதுபோல ஒருவர் நமக்கு செய்த தீச்செயலை ஆழமாக மனத்தில் பதியும் போது, சந்தர்ப்பம் வாய்க்கும்போது, மாமிச உடல் அழியப்போகிறது. அழியப்போகிற உடலை கொண்டு எதிரியை அழிக்க நினைக்கிறோம். தண்ணீரில் அம்பு போய் வருகிற மாதிரி அவன் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட்டால், எதிரி விளைவு செய்யாமல் இருந்தால் நாம் மேலேறுவோம். நலத்திடை ஓர் அணளவும் நண்ணுகிலேன். நண்ணுதல் என்பது நெருங்குதல், கலத்தல். நாம் பிற உயிருக்கு துன்பம் செய்யாது இருந்தால் பாதி வெற்றி, மீதியை ஈதல் இசைப்பட வாழ்தல். அது உயிருக்கு ஊதியமாகி நமக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யும். இதெல்லாம் நம்பணும். பொல்லா நாய்க்கு நகத்தோன்ற நின்றேன். யாரை எப்போ கடிக்கும் என கூற முடியாது. அது கடித்தால் விஷமுறி உடனே கொடுக்க வேண்டும். அதாவது நாய் நகை என்பது அது குலைப்பதை தான் சர்க்குரு நகை என்கின்றார். திருவள்ளுவர் குடவள்வார் கூறுவது போல், மண்ணுயிர் ஓம்பி நிலை பெற்ற உயிருக்கு நாம் யாதொரு துன்பம் செய்யாமல் வாழ்ந்தால் வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிர் அஞ்சும் வினை. அவ்வாறும் நான் நடந்தால் நாயின் சிரிப்பு குலைப்பு. நாம் வரும்போது நம்மை பார்த்து அது நல்ல மனிதன் என அமைதியாக படுத்து கிடக்கும். நாம் செய்த நற்செயல் நமக்கு நன்மை பயக்கும். சத்தியம் பேய்க்கு மிக இழிந்தேன். பேய் என்பது உலகில் அறமீறி வாழக்கூடாது. அடுத்தவர் வயிறு எறியும்படி செய்யக்கூடாது. கல்விச்செருக்கு, செல்வச்செருக்கு, ஆணவச்செருக்கு கொள்ளக்கூடாது. இவன் தீச்செயல் புரிந்தவன், இவன் நல்லா இருப்பானா, பாதியிலே போயிடுவான் என பல பேரிடம் வாட்சாப்பு வாங்குவன். அது பலிக்கும். அந்த ஆன்மாவிற்கு உரிய காலம் முடியாமல் அந்த ஆன்மா அங்கு இங்கும் அலையும். அதுபோல உரிய காலம் இருக்கும் ஆன்மா எவ்வித நற்செயல் புரியாமல் மன செயல்பட்டு அலைவதை இவ்வாறு கூறுகிறார். என் கருத்து அறியேன். ஜீவகாருண்யம் செய்து மேலேற வேண்டும். அந்த அறம் செய்ய விரும்பாமல் இந்த பூமியில் நான் ஏன் பிறந்தேன்? நிற்குணனே, இறைவனே, இயற்கை குணங்கள் ஏதுமில்லார், பாசங்கள் ஏதுமில்லாதவனே, உள்ளொளியின் அசைவே நடனம் நிபுண, அதை அறியக்கூடிய பாதை எனக்கு காட்டு. மணிவிளக்கே, கொய்யாது குவியாது குமையாது கோமள மனவீசும் கோமள தெய்வமலரே, கோவாத முத்தமே, கொடாத மணிவிளக்கே என்பார் சர்க்குரு. இவ்வளவு துன்பங்களையும் என்னை சூழாது துன்பமில்லாத பெருநறியாகிய அருணறியை பற்ற நீயே துணை என போற்றுகின்றார் சர்க்குருநாதர். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புக்குவாள். கொல்லாவிரதம் குலையமலாமோங்க. நல்லோரும் நைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க. அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம்.
அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.